அனைவருக்கும் வணக்கம். இது வே டு விஸ்டம். இது மழை குறித்த ஒரு அறிவிப்புக்காக கொடுக்கப்படுற ஒரு பதிவு. இந்த பதிவு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கை கிடையாது. உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கை வேணும்னா இந்திய வானிலை ஆராய்ச்சி கழகத்தோட வானிலை அறிக்கையை பாருங்கள். இது ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான். ஜனவரியில் ரொம்ப அரிதாக தான் நம்ம தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. ரொம்ப அரியதாக தான் இருந்திருக்கு. இதுலேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 100 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு சென்னையில் ஒரு மிக கனமழை ஜனவரி நாட்களில் பெய்யறது இது ஒரு அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுது. 4 நாட்களில் 22 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. தமிழகத்தில் நேற்று இன்று 2 நாளுமே இப்போ நல்ல பரவலான மழை இருந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சென்னை, கடலூர், பாண்டி, விழுப்புரம், டெல்டாவில் கூட நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் மற்றும் நம்ம செல்வகுமார் வானிலை அறிக்கை தெரிவிப்பார் இல்லைங்களா, இவங்க 2 பேருமே தெரிவிச்சிருக்கிற கருத்து என்னென்னா, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. இது ரொம்ப ஒரு அரிதான நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இந்த மழை இந்த 2 நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கும். நாளையும் இருக்கும். ஆனால் இன்று நேற்று, அதாவது 6ஆம் தேதி 6/1/2021, 5/1/2021 இந்த 2 நாட்களில் பெஞ்ச அளவுக்கு 7/1/2021 அன்னைக்கு மழை அதிக அளவில் இருக்காது. இருந்தாலும் ஒரு கனமழை முதல் மிக கனமழை வரை டெல்டா மற்றும் சென்னையில் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் 8ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயமாக மழை வாய்ப்புகள் தமிழகத்திலையும் டெல்டா மற்றும் சென்னையில் மிகவும் குறைவாக காணப்படுது. ஸோ இந்த 3 நாட்கள், அதாவது 5, 6, 7 இந்த 3 நாட்களில் பெய்ய வர நல்ல மழை 8ஆம் தேதி அன்னைக்கு இருக்காது. நல்ல ஒரு வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் 8ஆம் தேதி இருக்கும். இந்தோ பசிபிக் பகுதியிலேருந்து காற்று வீசுறதுனால அந்த பருவக்காற்று ஜனவரியிலையும் தொடர்ந்து வீசுது. இது ரொம்ப ஒரு அரிதான நிகழ்வு. 2021 உண்மையிலே மழைக்கு ஒரு அரிதான ஆண்டுனே நம்ம சொல்லலாம். தென் அரைக்கோளத்தோட பக்கம் எம்ஜிஓ சுழற்சி இருக்கிறதுனால வட அரைக்கோளத்தில் பார்த்திங்கன்னா எளிதாக மழை பெய்யுது. இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். அதனால தான் இந்த மழை நமக்கு ஜனவரியில் ஏற்பட்டிருக்கு. ஜனவரி மாதமான தற்பொழுது நாம் தமிழகத்தில் 22 மில்லிமீட்டர் மழையை பெற்றுள்ளோம். அப்படின்னா இது அதிகமான மழை அளவு அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்களே ஜனவரி மாதத்தில். என்ன அப்படி அரிதான நிகழ்வுன்னு நீங்கள் கேட்கலாம். ஜனவரி மாதம் மொத்தமே வழக்கமாக பெய்யும் மழை அளவு 18 மில்லிமீட்டர் தான். ஆனால் நம்ம அந்த மொத்த அளவை தாண்டி மேலும் 4 மில்லிமீட்டர் மழை அளவு கூடுதலாக வெறும் 4 நாளில் பெற்றுட்டோம். இது ஏன் அரிதான மாதம்னு சொல்கிறோன்னா, இந்த 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 8ஆம் தேதிக்கு அப்புறம் 9, 10, 11, 12 இந்த 4 நாட்களில் நாம் இப்போ மழை பெற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, 5, 6, 7 இந்த 3 நாட்களை விட சரியான ஒரு மழை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல மழை பெய்யும் அப்படின்றத சொல்லலாம். இனி பெய்கிற மழையெல்லாம் நமக்கு போனஸ் தான். இந்த மழை இன்றைக்கி நின்றுடும், இல்லை நாளைக்கு கொஞ்சம் குறையும் அப்படின்றது, இன்றைக்கி கொஞ்சம் பெய்யும் நாளைக்கு கொஞ்சம் குறையும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அந்த 8ஆம் தேதி ஒரு கேப்புக்கு பிறகு 9, 10, 11, 12 ஒரு நல்ல மழை இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. தமிழக வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா வரை மழை இந்த மழை இருக்கும். மேற்கு காற்று வட இந்தியாவை நோக்கி வருது. அதனால் கேரளா மற்றும் தமிழகத்தோட உள் மாவட்டங்களான கொங்கு பகுதி, கர்நாடகா மலைப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை நிச்சயமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக வட உள் மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு முதல் டெல்டா கடலோர மாவட்டங்கள் வரை பார்த்திங்கன்னா நல்ல மழை 6ஆம் தேதியான இன்றைக்கி இருக்குது. இது டெல்டா விவசாயிகளுக்கு ஒரு மழைக்காலமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த 2 தினங்களுக்கு நிச்சயமாக அந்த மழை இருக்கும். 8ஆம் தேதி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 9ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நல்ல மழை 9, 10, 11, 12 இந்த 4 நாட்களில் இருக்குது. ஸோ இதுதான் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் மற்றும் செல்வகுமார் வானிலை அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வானிலை ஆராய்ச்சி கழகம் இதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி நிச்சயமாக ஒரு கேப் நமக்கு இருக்குது.
அதுக்கு பிறகு 9, 10, 11, 12 ஒரு நல்ல மழை வந்து பொங்கல் சமயங்களில் நமக்கு இது மாதிரியான ஒரு அரிதான நிகழ்வு கிடைக்கிறது மிகுந்த ஒரு அரிதான நிகழ்ச்சி. இதை வந்து நம்ம இந்த டைமில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் உள்ள ஒரு நாள் கேப், அந்த 8ஆம் தேதி கேப்பை நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த அலுவல்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், விவசாய பணிகளுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து வந்து இது மாதிரியான செய்திகளை வந்து நீங்கள் கேட்குறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.